ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுலேருந்தே ஆரம்பிக்குது. இந்த யூரோப்பியன்ஸ் யார், எங்கேருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இந்த யூரோப்பியன்ஸ் இங்கே வந்தாங்க, இந்தியர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, அவங்ககிட்டேருந்து நாம் எப்படி விடுதலை அடைஞ்சோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நாம் பார்க்க போகிறோம். இந்த நோட்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஸ்பெக்ட்ரம் புக்கிலேருந்து மட்டும்தான் எடுத்திருக்கோம், வேறு எங்கேருந்தும் எடுக்கலை. நம்ம நார்மலாக எப்படி படிப்போம்னா, ஸ்கூல் புக் போக ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். அதில் நாம் படிக்க போகிறது ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக் தான் படிக்க போகிறோம். போத் பைலிங்குவலாக படிக்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து கம்பைண்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த ஐரோப்பியர்கள் யார், எதுக்காக வந்தாங்க? சரி, அதுக்கு முன்னாடி அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது? இந்தியா பார்த்திங்கன்னா பல மன்னர்களால் ஆளப்பட்டிருந்தது. வடக்கு முகலாயர்கள், அதாவது முகல்ஸ், தெற்கு பார்த்திங்கன்னா விஜயநகர் மற்றும் பாமினி, அதுக்கு தெற்க மூவேந்தர்களால் ஆளப்பட்டிருந்தது. அப்போ தான் கரெக்டாக ஐரோப்பியர்கள் வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட முக்கியமான தொழில்கள் விவசாயம், நெசவு தொழில், கிராமம் சார்ந்ததாக இருந்தது. அடுத்து சிட்டி சைட்லலாம் பார்த்தோம்னா உலோக வேலைகள், அதாவது மெட்டல் ஒர்க்ஸ் இருந்தது. சோழ மண்டல பகுதி பெயிண்டட் கேலிக்கோ கிளாத், அதாவது வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி என்ற பெயர் கொண்ட துணிக்காக ரொம்ப புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் யூரோப்பிலேருந்து பார்த்திங்கன்னா சில்க், ஸ்பைசஸ், மஸ்லின் இது எல்லாமே ரொம்ப அழகான தேவை ஏற்பட்டது. அப்புறம் பெப்பர், மிளகு, கிராம்பு, தேங்காய், கேன் சுகர், கரும்பு சர்க்கரை இது எல்லாமே இந்தியாவிலேருந்து அதிகப்படியான அளவில் யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது எல்லாம் அங்கே ரொம்ப தேவையாக இருந்தது. இந்த மாதிரி நறுமண பொருட்கள் எல்லாமே பார்த்தோம்னா பிரிட்டிஷ் உட்பட எல்லா ஐரோப் கண்ட்ரீஸ்லேயும் ஃபுல்லாகவே தேவைப்பட்டது. இது எல்லாமே 3 முக்கிய வழியில் அவங்க வரதுக்கு முன்னாடி ஏற்றுமதி செய்யப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேண்ட் ரூட் த்ரோ ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏசியா, காஸ்பியன் சி அண்ட் பிளாக் சி, இந்த வழியாக போயிட்டு இருந்தது. இது 1453 வரை நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. இது 1453 வரை நல்லா தான் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற இடத்த இந்த ஆட்டோமன் துர்க்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணி மொத்த இடத்தையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்தியாவிலேருந்து போகிற பொருட்களை பிளாக் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வழி பார்த்தோம்னா பெர்சியா, சிரியா வழியாக இந்த மெடிட்டரேனியன் கோஸ்ட் வழியாக போய்கிட்டு இருந்தது. இது அரப் கன்குவெஸ்டால் ஸ்டாப் ஆகிட்டு. அடுத்து முழுக்க சி ரூட்டான அரேபியன் சி, பெர்சியன் கல்ஃப் வழியாக போயிட்டு இருந்து அதையும் அரப் தடுத்துட்டாங்க. மொத்தம் 3 பாதை வழியாக போயிட்டு இருந்து. ஒன்று துருக்கியர்கள் தடுத்தாங்க, மீதி 2 பாதை அரபியர்கள் தடுத்தாங்க. இந்த 3 பாதையும் பிளாக் ஆனதுனால யூரோப்பியன்ஸ்க்கு இந்த நறுமண பொருட்கள் எல்லாம் போகலை. அதனால் பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட டிமாண்ட் உருவாச்சு. அரப் மூலமாக போனதுனால விலையும் அதிகமாகிட்டு. நார்மலாக 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே 100 ரூபாய் அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. இதனால் யூரோப்பியன்ஸ் நாமளே இந்தியாவுக்கு தேடி போவோம் அப்படிங்கிற நிலைமை உருவானதுனால அவங்களே வழியை தேடி இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தாங்க. இந்தியாவில் உள்ள முக்கியமான ட்ரேட் சிட்டிஸும் அதை கண்ட்ரோல் பண்ணது யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி முக்கியமான ட்ரேட் சிட்டியாக இருந்தது சூரத். அதை கண்ட்ரோல் பண்ண மெர்ச்சன்ட் கம்யூனிட்டி பனியா, பார்சி. அடுத்து அகமதாபாத், இதை கண்ட்ரோல் பண்ணவங்க நகர் சேத். அடுத்து பெங்கால், இதை கண்ட்ரோல் பண்ணவங்க ஜெகத் சேத். அடுத்து கொச்சியை கண்ட்ரோல் பண்ணவங்க சேட்டிஸ், அதாவது நகரத்தார் என்று அழைக்கப்பட்ட சேட்டிஸ். இவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான ட்ரேட் சிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. இனி எந்தெந்த யூரோப்பியன்ஸ் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்தவங்க யாருன்னா போர்ச்சுகீஸ். அவங்க கொச்சிக்கு தான் முதல்ல வந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள்ட்ட ஸ்ட்ராங்கான ஒரு கடற்படை இருந்தது. அந்த கடற்படை மூலமாக அவங்க அயல் நாடுகளுக்கு செல்வதற்கு அவங்க நாட்டு மன்னர்களே உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இளவரசர் ஹென்றி, பிரின்ஸ் ஹென்றி, இவர் எல்லாருமே போய்ட்டு வெளிநாட்டுக்கு போய்ட்டு பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சு கொண்டு வாங்கங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் இவர் ஹென்றி தி நேவிகேட்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டார்.
ஃபஸ்ட்டு பார்த்தலமா டயஸ் அப்படிங்கிறவர் வந்து 1487 1487 அடியில் சவுத்தர்ன் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா, அதாவது ஆப்பிரிக்காவோட தெற்கு முனையை கண்டுபிடிச்சார். அங்கே வந்து புயல் அதிகமாக இருந்ததுனால கேப் ஆஃப் ஸ்டோம்ஸ், அதாவது புயல் முனை அப்படின்னு பெயர் வச்சார். அது கொஞ்ச நாள் கழித்து கேப் ஆஃப் குட் ஹோப், நன்னம்பிக்கை முனை என்று பெயர் மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தலமா டயஸ் என்பவர் வந்து கிங் ஜான் டூவால் ஆதரிக்கப்பட்டார், அதாவது 2ஆம் ஜான் மன்னரால் ஆதரிக்கப்பட்டார். இப்படி போர்ச்சுகீஸ் மன்னர்களே வந்து இந்த மாதிரி கடல் பயணங்களுக்கு ஊக்குவிச்சதுனால எல்லா மக்களும் கப்பல் எடுத்து கிளம்பி நிறைய நாடுகளை தேடி போனாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய நாடுகள் போனாங்க. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதாவது 1400லேருந்து 1600 வரை அந்த வருஷங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது போர்ச்சுகலும் ஸ்பெயின் நாடு தான். இந்த ஸ்பெயின் நாட்டுக்கும் போர்ச்சுகலுக்கும் மோதல் ஏற்பட்டதுனால டார்டிசிலாஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து உலகத்தை 2 பிரிவாக பிரித்தாங்க. இவங்க போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் என்னென்னா, உலகத்தை 2 பிரிவாக பிரித்தாங்க. இந்த இந்தியா, சைனா இப்படிங்கிற கிழக்கு பகுதிகளை வந்து போர்ச்சுகீயர்களும், மேற்கு பகுதியை வந்து ஸ்பெயினும் வணிகம் பண்ணதாக பிரிச்சுக்கிட்டாங்க. அதாவது நீ போகிற பாதைக்கு நானும் வரமாட்டேன், நான் போகிற பாதைக்கு நீனும் வரக்கூடாது அப்படின்னு இந்த போர்ச்சுகீசியர்களும் ஸ்பெயினும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சரி, இந்தியாவுக்கு முதல்ல வந்தது யாருன்னா வாஸ்கோடகாமா. 1498 கொச்சிக்கு பக்கத்தில் உள்ள கேலிக்கட், அதாவது கோழிக்கோடு என்ற இடத்துக்கு வந்து மே 1498 வந்தார். இவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்த குஜராத் மாலுமி, அதாவது குஜராத்தி பைலட் அப்துல் மாஜித் அப்படிங்கிறவரால் ஆதரிக்கப்பட்டு வழிகாட்டப்பட்டு வந்தார். இவர் இந்தியாவுக்கு வரும்போது, அதாவது காலிக்கட்டுக்கு வரும்போது அங்கே மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா கிங் ஜமோரின், அதாவது சாமுத்திரி என்ற மன்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து வாஸ்கோடகாமா வரவேற்று உபசரித்து நல்ல முறையில் அனுப்பி வச்சார். வாஸ்கோடகாமாக்கு இங்கேருந்து கொண்டு போன பொருள் மூலமாக நிறைய லாபம் கிடைச்சிது. அதை பார்த்து நிறைய பேர் மறுபடியும் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமானவர் வந்து பெட்ரோ அல்வரிஸ் கேப்ரியல். இவர் வந்து 13 கப்பல்கள் மற்றும் 1200 மாலுமிகளுடன் இந்தியாவுக்கு வந்தார். இவரும் காலிக்கட்டுக்கு தான் வந்தார். இவர் முக்கியமாக ஒரு ஃபேக்ட்ரியை வந்து கண்ணனூரில் செட்டப் பண்ணுறாரு. இப்படி அடிக்கடி போயிட்டு வரதுனால நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால போர்ச்சுகீஸ் வந்து இங்கே ஒரு ஆளுநரை நியமித்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமானவர் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் தான் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் முதல் ஆளுநர், அதாவது ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. இவர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஆரம்பிக்கிறார், அதாவது நீலநீர் கொள்கை. இதில் என்னென்னா, இந்தியாவில் வந்து போகிற கப்பல் எல்லாத்துக்குமே இவர் வந்து பாதுகாப்பு கொடுக்குறதா சொல்கிறாரு. அதுக்கு வந்து கார்டஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வரியும் வாங்கிக்கிறாரு. அதாவது அந்த நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா, இந்த அரேபியர்கள் வந்து கடற்கொள்ளையர்களாக மாறியிருந்தாங்க. இந்தியாவிலேருந்து போகிற கப்பல் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சு கொண்டு போயிடுவாங்க. இதை வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்கள் கப்பலெல்லாம் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு வரி மட்டும் தந்தால் போதும், அதுதான் நீலநீர் கொள்கை அப்படின்னு அறிவிக்கிறார். போர்ச்சுகீஸ் கிட்ட வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கப்பல் படை இருந்ததுனால நிறைய இந்திய மன்னர்கள் வந்து இவர் சொன்ன பாலிசியில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்படியே இவரோட புகழும் பரவிச்சு, ஆட்சியும் பரவிச்சு. இவருக்கு பிறகு வந்து அல்ஃபான்சோ டி அல்புகர்க் அப்படிங்கிறவர் வந்து கவர்னராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். அல்புகர்க் என்ன செஞ்சார்னா, இந்திய மன்னரை தோக்கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை அகலப்படுத்தினார். அதாவது ஆட்சியை கைப்பற்றி அவரே வச்சுக்கிட்டார். 1510 கோவாவை கைப்பற்றினார். 1515 ஆர்முஸ் துறைமுகத்தை கைப்பற்றினார். இந்த மாதிரி முக்கியமான இடங்களை கைப்பற்றி போர்ச்சுகீசியரோட ஆட்சியை நிலைநாட்டினார். அவர் கைப்பற்றின இடத்துல எல்லாமே போர்ச்சுகீசியருக்கும் இந்தியன் உமனையும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு கலப்பு சமுதாயத்தை உருவாக்கினார். அந்த காலத்தில் வந்து உடன்கட்டை ஏறுமுறை, அதாவது சத்தி இருந்ததுனால அதை அபாலிஷ் பண்ண இவர் வந்து ட்ரை பண்ணார். இவர் வந்து கேஷ்யூ நட், கோகோனட் அண்டு டொபாக்கோ இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். அடுத்து நினோ டா குன்ஹா. இவர் வந்து கொச்சியிலேருந்து கோவாவுக்கு 1530 தலைநகரத்தை மாற்றினார். 1537 டையூவை கைப்பற்றினார். 1534 பகதூர் ஷா ஆஃப் குஜராத்திலிருந்து பசைனையும் கைப்பற்றினார். இவருக்கு பிறகு ஆட்சி செஞ்ச யாருமே ஸ்ட்ராங்காக இல்லாததுனால போர்ச்சுகீசியர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட தோத்துட்டு இந்தியா விட்டு வெளியேறினாங்க. போர்ச்சுகீசியரோட சாதனைகள், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் கான்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம்.
இவங்க வந்து மேற்கு கடற்கரையில் நிறைய இடங்களும், கிழக்கு கடற்கரையில் சாந்தோம், பெங்காலில் ஹூக்ளி இந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சுது. வேறு எந்த இடத்தையும் கைப்பற்ற முடியலை. டொபாக்கோ அதாவது வெற்றிலை, அப்புறம் பொட்டேட்டோ இதெல்லாம் இந்தியாவில் உற்பத்தி பண்ண அறிமுகப்படுத்தினாங்க. கோவாவில் 1556 ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அச்சுக்கூடத்தை நிறுவினாங்க. போர்ச்சுகீஸோட ஹென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் தமிழ் ப்ரோஸ் அண்ட் பிரிண்டிங் இன் தமிழ் என்று அழைக்கப்படுறாரு. அதாவது தமிழ் உரைநடை மற்றும் அச்சுக்கலையின் தந்தையாக கருதப்படுகிறார். இவங்களோட ரிலீஜியஸ் பாலிசி என்னென்னா, அதாவது போர்ச்சுகீஸோட ஒட்டுமொத்த ரிலீஜியஸ் பாலிசி வந்து ஹிந்துஸ்ட்டை வந்து அமைதியாகவும் நல்ல ரிலேஷனோடும் இருந்தாங்க. ஆனால் முஸ்லீம்ஸை வந்து அவங்க வெறுத்தாங்க. ஜெசூட் ஃபாதர்ஸ் லைக் ரொடால்ஃபோ அக்வவைவா, ஆண்டனியோ மான்சரெட், ஜெரோம் சேவியர், இமானுவேல் பின்கரியோ இந்த மாதிரி முக்கியமான பாதிரியார்கள் எல்லாமே அக்பர் கோர்ட்டில் போய் நல்ல பேர் எடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய மக்களை கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ணாங்க. போர்ச்சுகீசியர்களோட முக்கியமான துறைமுகங்கள் பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் அதாவது மேற்கு கடற்கரையில் கோவா மற்றும் மும்பை, அப்புறம் டாமன், டையூ, மலபார் கோஸ்ட் இதெல்லாம் ஸ்பைஸ் க்ரோயிங் ஏரியாஸ். ஈஸ்ட் கோஸ்ட்டில் சாந்தோம், சென்னையில் இருக்க சாந்தோம், நாகப்பட்டினம், ஹூக்ளி இந்த மூணும் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க துறைமுகம். இது எல்லாம் போர்ச்சுகீஸோட கண்ட்ரோலில் இருந்தது. என்னதான் போர்ச்சுகீஸ்கிட்ட ஸ்ட்ராங்கான கப்பற்படை இருந்தாலும் இந்தியாவுக்கு உள்ளே ஆட்சி செய்ய முடியல. கடற்கரை நகரங்களில் மட்டும்தான் கைப்பற்ற முடிஞ்சதை தவிர ரொம்ப உள்ள ஆட்சி செய்ய முடியலை. இப்படி குறைவான ஆட்களோடு வந்தாலுமே போர்ச்சுகீஸர் வந்து எப்படி வெற்றி பெற்றாங்க? அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கப்பல் படை இருந்தது. இந்தியா வந்து சின்ன சின்ன அரசாங்களாக பிரிஞ்சு இருந்தாங்க. அப்புறம் அரபியர்களோட போர்ச்சுகீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட ஷிப்ஸு, பீரங்கி, கன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது போர்ச்சுகீஸர்கள் வந்து பெரிய அளவில் ஆட்சி செய்யலைனாலும் சின்ன சின்ன ஆட்சி செஞ்சாங்க. இந்தியர்களோட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச்சு கிழக்கு இந்தியா கம்பெனி இவங்க வந்து 1602 வந்தாங்க. இவங்க வந்து நெதர்லாந்து நாட்டுக்காரங்க தான். அதாவது இப்போ இருக்க நெதர்லாந்து நாட்டுக்காரங்க தான் டச்சுக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார்கள். இவங்க வந்து 1605 மசுலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல முதல் ஃபேக்ட்ரியை செட்டப் பண்ணாங்க. போர்ச்சுகீசியர்கள்ட்டேருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றினாங்க. போர்ச்சுகீசியர்கள், பிரிட்டிஷ் கம்பெனி இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாவோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியாவோ இருந்தது. இதுதான் முதல்ல ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கவர்மெண்ட்டும் ஒரு ப்ரைவேட்டும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனியாக இருந்தது. இவங்க வந்து இந்தியா மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் நறுமண தீவுகள் அதாவது ஸ்பைஸ் ஐலண்ட் என்று அழைக்கப்படுகிற ஜாவா, சுமத்ரா மேலே அதாவது இந்தோனேசியா சைடில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா இண்டிகோ, பட்டு, காட்டன் டெக்ஸ்டைல் பருத்தி துணிகள், சால்ட் பெப்பர், ஓபியம்னா கஞ்சா, அடுத்து பிளாக் பெப்பர் மற்றும் இதை மாதிரி நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி செஞ்சாங்க. டச்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஒரு பயங்கரமான போர் வந்து 1623 அம்பாயினா அப்படிங்கிற இடத்துல நடந்தது. இந்த இடத்துல வந்து டச்சுக்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால பிரிட்டிஷ்காரங்களை தோற்கடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து இறக்கமே இல்லாமல் ஒரு 10 பிரிட்டிஷ்காரங்களையும் 9 ஜப்பானியர்களையும் டச்சுக்காரங்க வந்து கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1610 1610 வந்து டச் வந்து புலிக்கோட்டை கேப்சர் பண்ணாங்க. அதாவது புலிக்கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தலைநகரமாக 1613 அறிவித்தாங்க. 1690 நாகப்பட்டினத்தை அவங்களோட தலைநகரமாக மாற்றினாங்க. கடைசியாக பார்த்தோம்னா 1759 பேட்டில் ஆஃப் பிடரா அப்படிங்கிற ஒரு போரில் வந்து டச்சுக்காரங்க வந்து தோற்று போயிட்டாங்க. பேட்டில் ஆஃப் பிடரா, பேட்டிலர் ஆஃப் சின்சுரா அப்படின்னே அழைக்கப்படுது. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, பேட்டில் ஆஃப் ஹூக்ளி அப்படிங்கிற பேரும் இருக்குது. 1759 நடைபெற்ற இந்த போரில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட டச்சு வந்து தோற்று இந்தியா விட்டே வெளியே போயிட்டாங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது பிரிட்டிஷ் கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இது வந்து 1599 வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி. டிசம்பர் 31, 1600 குவீன் எலிசபெத் அதாவது ராணி எலிசபெத்திட்டேருந்து உரிமையை வந்து வாங்கினாங்க. முதல்ல கேப்டன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து 1608 ஜஹாங்கீர் கோர்ட்டில் வந்து பெர்மிஷன் கேட்க போகிறாரு. ஆனால் ஜஹாங்கீர் வந்து பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து போர்ச்சுகீசியர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனால பிரிட்டிஷ்க்கு வந்து கொடுக்கல. அடுத்து சார் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வந்து 1615
ஜஹாங்கீரை பார்த்து ஒரு வந்து ஃபேக்ட்ரியை கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறாரு. அனுமதி வாங்கினது மட்டும் இல்லாமல் சூரத்தில் வந்து கட்டுறாரு. இப்படி ஆரம்பத்தில் வாங்கின பிரிட்டிஷ் வந்து எப்படி ஆட்சியை கைப்பற்றாங்கிறத போக போக ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி லைட்டாக பார்த்துட்டு போவோம். 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் வந்து சந்திரகிரி அரசர்கிட்ட இருந்து மெட்ராஸை வாங்கிட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டினார். சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் இப்போ வந்து நம்மளோட சட்டமன்றம், இந்த ஸ்டாலின் இருக்கார்ல அந்த சட்டமன்றம். அடுத்து 1668 வந்து பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீசியர்லேருந்து பாம்பேயை டவுரியாக, அதாவது பிரிட்டிஷ் மன்னர் வந்து சார்லஸ் II இவர் வந்து போர்ச்சுகீஸ் சேர்ந்த கேத்தரினா அப்படிங்கிற ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணதுனால பாம்பேவை வந்து போர்ச்சுகீஸ் வந்து டவுரியாக பிரிட்டிஷ்க்கு கொடுத்தாங்க. 1717 ஃபருக்சியார் அப்படிங்கிற முகலாய மன்னர் வந்து ஒரு தங்க பட்டயத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு சில பகுதிகளை ஆட்சி செய்ய அனுமதிக்கிறாரு. அப்போ வந்து அவங்க ஆட்சி செய்ய வரல, ட்ரேட் பண்ண தான் வந்தாங்க. ஸோ வணிகம் பண்ண அனுமதிக்கிறார். இப்படி ஆரம்பித்த அவங்க தான் ஆட்சியை கைப்பற்றாங்க. அதை ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது வந்து 1616 உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துலையும் கல்கத்தா பக்கத்தில் உள்ள செராம்பூர் அப்படிங்கிற இடத்துலையும் சின்ன சின்ன ஃபேக்ட்ரியை கட்டினாங்களே தவிர அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பவர் இல்லை. அடுத்து ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் ஃப்ரெஞ்சு தான், அதாவது ஃப்ரான்ஸ் தான் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்த கடைசி யூரோப்பியன்ஸ். 1664 தான் உருவாக்க செஞ்சாங்க. கிட்டத்தட்ட எல்லா நாடும் உருவாக்கி முடித்து 100 வருஷம் கழித்து தான் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே உருவாக்கப்பட்டது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா கால்பட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு மினிஸ்டர் தான் 1667 சூரத்தில் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. சூரத் தான் அப்போ முக்கியமான ஒரு பெரிய சிட்டி. இப்போ எல்லாருமே வேலை தேடி சென்னைக்கு போகிற மாதிரி அந்த நேரத்தில் சூரத் தான் இருந்தது. ஸோ சூரத் தான் முக்கியமான ட்ரேட் சிட்டி. அதனால பிரிட்டிஷ் ஃபேக்ட்ரியை கட்டினாங்க. போர்ச்சுகீஸ் எல்லாருமே அங்கே ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வழக்கமாக ஃப்ரான்ஸும் ஒரு ஃபேக்ட்ரியை கட்டினாங்க. 1673 ஃப்ராங்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறவர் வந்து பாண்டிச்சேரியை சேர்கான் லோடிட்டிருந்து அதாவது கிஃப்டாக பெற்றார். அது போக முக்கியமான ட்ரேட் சென்டர்கள்லாம் பார்த்தோம்னா மாஹே, காரைக்கால், பாலசோர், காசிம் பகஜார் இதெல்லாம் முக்கியமான ட்ரேட் சென்டராக இருந்தது. இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் டச்சுக்காரங்களுக்கும் 1693 ஒரு போர் ஏற்பட்டது. அந்த போரில் வந்து டச்சுக்காரங்க வந்து பாண்டிச்சேரியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் ஒப்பந்தத்தின்படி ஃப்ரெஞ்சுக்காரங்க மறுபடியும் பாண்டிச்சேரியை வாங்கிட்டாங்க. இப்படி நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து போனாலும் 2 ஸ்ட்ராங்கான நாடு தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஒன்று வந்து பிரிட்டிஷ், இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்சு. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா போக போக கொஞ்ச நாளில் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃப்ரெஞ்சையும் தோக்கடிச்சிட்டு மொத்தமாக ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஃப்ரெஞ்சுக்காரங்களை தோக்கடித்தாங்க, அதாவது 3 முக்கியமான ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு வார், ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு போர்கள் வந்து நடந்தது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா யூரோப்பில் வந்து ஆஸ்ட்ரியன் வார், அதாவது ஆஸ்ட்ரிய வாரிசுரிமை போரில் தான் ஆரம்பிச்சது. இந்த இடத்துல வந்து யூரோப்பில் 7 வருடமாக இந்த போர் வந்து நடந்தது. அதோட தாக்கம் வந்து இந்தியாவிலையும் தெரிஞ்சுது. 1745 பிரிட்டிஷ் வந்து மெட்ராஸ் பக்கத்தில் ஃப்ரெஞ்சு ஷிப்பை அட்டாக் பண்ணாங்க. அப்போ தான் இந்த போர் ஆரம்பிச்சது. முதல் போர் வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் போர், முதல் கர்நாடக போர். இந்த முதல் கர்நாடக போர் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் இங்கிலீஷுக்கும் நடந்தது. ஃப்ரெஞ்சுக்காரங்க சைடில் வந்து ஃப்ரெஞ்சு கவர்னர் வந்து டூப்ளெக்ஸ் இருந்தார், டூப்ளே. அப்புறம் மஹ்பூஸ் கான் அப்படிங்கிற இந்திய மன்னர் இருந்தார். பிரிட்டிஷ் சைடில் வந்து அன்வாருதீன் இருந்தார். இந்த முதல் கர்நாடக போரில் வந்து டூப்ளே வந்து பிரிட்டிஷை வந்து அடையார் அப்படிங்கிற இடத்துல வந்து தோக்கடிச்சிட்டார். அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க தான் ஜெயித்தாங்க. ஆனால் யூரோப்பில் வந்து அப்படியே மாறி நடந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃப்ரெஞ்சை தோக்கடித்து ஜெயிச்சிட்டாங்க. இதனால் ஆக்ஸ்லா சப்பலே அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. 1748 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தைப்படி மெட்ராஸை வந்து பிரிட்டிஷ்கே மறுபடியும் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அடுத்து வந்து செகண்ட் கர்நாடிக் வார். இங்கே வந்து அதே ஃப்ரெஞ்சு கவர்னர் டூப்ளேஸ் தான் இருந்தார். அவர் கூட புஷ்ஷியும் வந்து சேர்ந்தார். பிரிட்டிஷில் வந்து ராபர்ட் கிளைவ் மற்றும் சார் ஐர்கூட் இவங்க 2 பேர் இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. முசாஃபர் சங்குக்கும் அவரோட மருமகனான நாசீர் சங்குக்கும் ஒரு வாரிசுரிமை போர் நடக்குது. அதே மாதிரி கர்நாடக பகுதியில் வந்து சந்தா சாஹிப்புக்கும் அன்வாருதீனுக்கும் ஒரு போர் நடக்குது.
இதில் வந்து முசாஃபர் ஜங்குக்கும் சந்தா சாஹிப்புக்கும் ஃப்ரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் சைடு பிரிட்டிஷ் சைடு வந்து நாசிர் ஜங்கும் அன்வாருதீனும் மோதுறாங்க. இதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிருந்தாங்க. இதோட ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த எதுலேயும் தலையிடக்கூடாது, அவங்கவுங்க விஷயத்தை அவங்கவுங்க பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. இவங்க இங்கே போடுற ஒப்பந்தம் வந்து முக்கியமாக இவங்களுக்குள்ள மட்டும் கிடையாது, யூரோப்பில் நடக்கிற போரையும் சேர்த்து தான் ஒப்பந்தம் போடுவாங்க. அடுத்து தேர்ட் கர்நாடிக் வார். இவங்க என்ன தான் இந்தியாவில் அமைதியாக போயிருந்தாலும் யூரோப்பில் போர் வந்ததுனால இங்கேயும் போர் வருது. ஃப்ரெஞ்ச் சைடு வந்து கவுண்டி லாலி அப்படிங்கிறவர் கவர்னராக இருக்கார். பிரிட்டிஷில் வந்து சார் ஐரிகூட் வந்து கவர்னராக இருக்கார். முக்கியமாக வாண்டிவாஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர் நடக்குது. இந்த இடத்துல பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சிடுறாங்க. தோக்கடித்தது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியை கைப்பற்றாங்க. அப்புறம் 1763 பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி பாண்டிச்சேரியை மறுபடியும் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து மொத்த இடத்தையும் டோட்டலாக கைப்பற்றாங்க. பிரிட்டிஷ் மிஞ்சி ஃப்ரெஞ்சால் ஒன்றுமே பண்ண முடியலை ஃப்ரான்ஸால். கடைசி வர ஃப்ரான்ஸ் வந்து பாண்டிச்சேரியை மட்டும்தான் கையில் வச்சுருந்து முடிஞ்சது, வேறு ஒன்றுமே அவங்களால பண்ண முடியல. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் மற்ற ஐரோப்பியர்கள் எல்லாரையும் தோக்கடித்து ஸ்ட்ராங்கான பவராக மாறிட்டாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களை தோக்கடித்தது மட்டும் இல்லாமல் இந்திய மன்னர்களையும் சேர்த்தே தோக்கடித்து அந்தந்த இடத்த கைப்பற்றினாங்க. அது போக பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 இடம் இருந்தது. ஒன்று வந்து பெங்காலில் வந்து சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவர் வந்து நவாபாக இருந்தார். நவாப்னா மன்னர் மாதிரி தான். அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சிராஜ் உத் தௌலாவுக்கும் பயங்கரமான ஒரு மோதல் வந்து வெடிக்குது. பிரிட்டிஷ்காரங்க ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் தலைமையில் போருக்கு தயாரானாங்க. இந்த இடத்துல வந்து சிராஜ் உத் தௌலாவுக்கும் மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவருக்கும் வந்து உள்ளுக்குள்ளேயே மோதல் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சிராஜ் உத் தௌலாவுக்கு எதிராக வந்து மீர் ஜாஃபர், ராஜா துர்லாப், ஜகத் சேத், ஆமிச்சந்த் இந்த 3 பேர் வந்து இந்த 4 பேரும் சிராஜ் உத் தௌலாவுக்கு எதிராக உள்நாட்டு கிளர்ச்சியை தூண்டினாங்க. தூண்டது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க கூடயும் சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த 4 பேரும் சேர்ந்து செய்த சதியால் உள்நாட்டில் ஒரு கலகம் தோன்றி பெரிய கலவரமே வெடிக்குது. ஆரம்பத்தில் சிராஜ் உத் தௌலா வந்து நல்லா போரிட்ட நிறைய பேரை கொன்று முன்னேறி போய்கிட்டு இருந்தார். அப்படி ஒரு இடத்துல வந்து இருட்டறை துயர சம்பவம் வந்து நடக்குது, பிளாக் ஹோல் ட்ராஜடி. சிராஜ் உத் தௌலா வந்து 146 பிரிட்டிஷ்காரங்களை ஒரு சின்ன ரூமில் வந்து அடைச்சிட்டாரு. அந்த ரூமில் எந்த ஒரு காற்று போக கூட வழியே இல்லாமல் அடைச்சிட்டாரு. இதனால் வந்து மூச்சு திணறிய இதில் 123 பேர் இறந்து போயிட்டாங்க. என்னதான் சிராஜ் உத் தௌலா ஆரம்பத்தில் ஜெயிச்சிட்டே போனாலும் பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட அவங்களால முடியலை. ஸோ சிராஜ் உத் தௌலா வந்து கொல்லப்படுறாரு. பெங்காலை வந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றி மிர் ஜாஃபரை வந்து ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சது இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க தான் உண்மையான ஆட்சியை நடத்துகிறாங்க. 1759 மிர் ஜாஃபர் வந்து பிரிட்டிஷ்காரங்க கையில் ஆட்சி இருக்கிறதுனால மிர் ஜாஃபருக்கு அது பிடிக்காம பிரிட்டிஷ்காரங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே போரிட்டார். மிர் ஜாஃபர் வந்து தோற்கடிக்கப்பட்டு மிர் காசிம் அப்படிங்கிறவர் மன்னராக ஆக்கப்பட்டார். என்னதான் மிர் காசிம் மன்னராக இருந்தாலும் ஆட்சி செஞ்சது பிரிட்டிஷ்காரங்க தான். இதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க பெங்காலில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சாங்க. என்னதான் பிரிட்டிஷ்காரங்க வந்து மிர் காசிமை கையில் வச்சுருந்தாலும் மிர் காசிமுக்கும் போக போக அது ரொம்ப பிடிக்கலை. எல்லா விஷயத்துலையும் மிர் காசிம் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்டே சேர்ந்து செஞ்சதுனால அதாவது எல்லா விஷயத்துக்கும் கேட்டு செஞ்சதுனால அவரும் வெறுத்து போய் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போரிட ஆரம்பித்தார். அதுதான் 1764 பக்சார் போர் அப்படின்னு உருவாயிற்று. இந்த போரில் வந்து பிரிட்டிஷ் சைடு வந்து மேஜர் ஹெக்டர் முன்ரோவும் ராபர்ட் கிளைவும் இருந்தாங்க. இந்த சைடு வந்து நவாப் ஆஃப் அயோத் மிர் காசிம் மற்றும் மிர் ஜாஃபர், ஷா ஆலம் II இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போரிட்டாங்க. இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றி வந்து வரலாற்றிலே முக்கியமான வெற்றி. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கொடுத்தது இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் தான். 1764 தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷனே போட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரீட்டி அதாவது ஒப்பந்தம் போடுறாங்க அலகாபாத்தில். 1765 அலகாபாத்தில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இவ்வளோ நாள் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் கம்பெனி வந்து வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பெறுறாங்க. எங்கன்னா பீகார், பெங்கால், ஒரிசா இந்த 3 இடத்துலையும் வரி வசூலிக்கும் உரிமையை வந்து பெறுறாங்க.
ஒரு நாட்டோட அரசாங்கத்துக்கு முக்கிய தேவையே வரி பணம் தான். அந்த வரியை யார் வசூலிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நாடே கண்ட்ரோலில் இருக்கும். இப்படி தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து 1765 பீகார், பெங்கால், ஒரிசாவில் வந்து இந்த இடத்த வந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்று ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் வியாபாரிகளாக இருந்தவங்க வந்து ஆட்சிக்காரர்களாக மாறினாங்க. முத யார் ஆட்சியில் வந்தாங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து டுவல் சிஸ்டம் இரட்டை ஆட்சியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இரட்டை ஆட்சினா பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட ஒரு சில அதிகாரம் இருக்கும், இந்திய மன்னர்கிட்ட ஒரு சில அதிகாரம் இருக்கும். இந்த வரி வசூலிக்கும் உரிமை, இராணுவம், இது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருக்கும். இந்த கல்வி, உணவு, இது எல்லாமே இந்தியர்கள்ட்ட இருக்கும். அதாவது நல்ல ஸ்ட்ராங்கான பவர் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க வைக்கிறதான சட்டம் அப்படின்னு இருக்கும். இந்தியாட்ட சும்மா இருக்கும். அதாவது இந்திய மன்னர்கள்ட்ட வந்து கல்வி வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல அந்த காலத்தில். இப்போ கல்வி தான் ஸ்ட்ராங்கு, அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. இந்திய ரூலரை வந்து பப்பட்டா, அதாவது கைப்பொம்மையாக வச்சுருந்தாங்க. போக போக இந்த உரிமையால் பிரிட்டிஷ்காரங்க வந்து நல்ல கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழல் பண்ண ஆரம்பித்து ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. ராபர்ட் கிளைவே இதில் வந்து நிறைய கொள்ளையடிச்சிட்டு ஊழல் பண்ணிட்டார். அதனால் இந்த இரட்டை ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதாவது இங்கிலாந்துலேருந்து இந்த இரட்டை ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டாங்க. இப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நார்த்தில் அமைச்சிட்டாங்க, அதாவது பெங்காலில் அமைச்சிட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து வியாபாரம் பண்ண அதிக இடங்களை கைப்பற்றும் போது அங்கேருந்து ஒவ்வொரு மன்னர்களாக போருக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்க. இனிமேல் நாம் வந்து மைசூரில் நடந்த போரை பற்றி பார்க்க போகிறோம். மைசூரில் வந்து உடையார் வம்சம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது விஜயநகர பேரரசு உடைஞ்ச பிறகு இந்த உடையார் வம்சம் தான் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. மன்னர் ஆட்சினாலே எப்போவுமே பார்த்தோம்னா இந்த வாரிசுரிமை போர் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் ஹைதர் அலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரண போர் வீரராக வந்து தளபதியாக மாறினார். தளபதியாக மாறினது மட்டும் இல்லாமல் இந்த வாரிசுரிமை சண்டையிலையும் பங்கிட்டு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான தளபதியாக மாறிட்டார். அதாவது ஹைதர் அலி சொல்கிறது தான் மன்னரே கேட்கணும் அப்படிங்கிற நிலைமையும் ஹைதர் அலி உருவாக்கிட்டார். ஹைதர் அலி இப்படி உடையார் வம்சத்தை சேர்ந்த அரசரை கைப்பொம்மையாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் பிரிட்டிஷ்காரங்களும் மைசூரை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எதிராக ஹைதர் அலி வந்து போர் தொடுக்கிறாரு. அப்படி ஆரம்பித்தது தான் ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மைசூர் போர். முதல் போர் வந்து 1767 1769 வரை நடக்குது. இதில் வந்து ஹைதர் அலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரிட்டிஷ்க்கு அகென்ஸ்டாக போராடுறாரு. ரெண்டு பக்கமே இழப்பு மட்டும்தான் தவிர யாராலையும் ஜெயிக்க முடியல. அதனால் ஏப்ரல் 4 1769 மெட்ராஸில் வச்சு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கைதிகளாக பிடிப்பட்டவங்களை வந்து மாற்றிக்கிறாங்க. ஹைதர் அலி வந்து பிரிட்டிஷ்காரங்களை ரிலீஸ் பண்ணுறாரு, பிரிட்டிஷ்காரங்க வந்து மைசூர்காரங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, மராத்தியர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுனா பிரிட்டிஷ்காரங்க உதவணும் அப்படிங்கிறத ஒப்பந்தமாக எழுதிக்கிறாங்க. அடுத்து இப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது ஹைதர் அலி வந்து மராத்தியர்களால் 1771 தாக்கப்படுறாரு. அந்த நேரம் பிரிட்டிஷ்கிட்ட போய் ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணல. பிரிட்டிஷ்காரங்க இதே மாதிரி மராத்தியர்கள்ட்டையும் ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால இந்த போரில் தலையிடலை. மராத்தியர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் பயங்கரமாக பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. பிரிட்டிஷ்காரங்க கண்டுக்காதனால ஹைதர் அலி போய் ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட உதவி கேட்குறாரு. ஆயுதங்களையும் ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கிட்டு வராரு. அது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்கல. பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்காமல் ஹைதர் அலி மேலே போர் தொடுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஹைதர் அலி என்ன தான் போரிட்டாலும் ஹைதர் அலி வந்து 1782 கேன்சரில் இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுனால திப்பு, அவரோட மகன் திப்பு சுல்தான் வந்து போருக்கு வராரு. இந்த இடத்துலையும் யாருக்குமே பெரிய அளவில் வெற்றிலாம் ஒன்றும் கிடைக்கல. திப்பு சுல்தான் ஏதோ கொஞ்சம் இடத்த கைப்பற்றி வச்சுருந்தார். அதையும் 1784 நடந்த மங்களூர் ஒப்பந்தத்தின்படி திருப்பி கொடுத்துறாரு. அடுத்து 3வது மைசூர் போர் 1790 நடக்குது. இது வந்து திப்புவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் பிடிக்காம தான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன மனக்கசப்புனால் ஏற்பட்ட போர் தான் இது. பிரிட்டிஷ் சைடு வந்து கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறவர் தான் தலைமையாக இருக்கார். திப்பு வந்து திருவனந்தபுரத்தை அட்டாக் பண்ணி அதை கைப்பற்றுறாரு. திப்பு ஆரம்பத்தில் ஜெயிச்சிட்டே போனாலும் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவரால் முடியலை.
பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதில் வந்து பாதிக்கு மேற்பட்ட இடத்த வந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றிக்கிறாங்க. இதுவும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக போக பிடிக்கவே இல்லை. திப்புவுக்கு பிடிக்கல. அதனால் 4வது மைசூர் போர், கடைசியாக வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டத்தில் வந்து திப்பு வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. 1799 மைசூர் போர், ஆங்கிலோ மைசூர் போர் வந்து முடிவு பெறுது. திப்பு சுல்தான் வந்து மைசூர் புலி மற்றும் ராக்கெட் டெக்னாலஜியின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். பிரிட்டிஷ்காரங்க தங்களோட ஆட்சி கீழே உடையார் வம்சத்தோட ஆட்சியை வச்சுக்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து ஆங்கிலோ மராத்தா போர். இதுவும் மராத்தியர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஏற்பட்ட போர். ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம், ஒன்றும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் இல்லை. மெயின்ஸில் அப்படியே கொஸ்டினை கேட்டாலும் பிரிட்டிஷ்காரங்க எப்படி இந்தியர்களை தோற்கடித்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. நாம் மெயின்ஸில் வந்து ரொம்ப பக்கமாலாம் எழுதிட்டு இருந்தால், ஒவ்வொரு போரையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சிம்பிளாக எழுதினாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் 1775 1782 வரை நடைபெறுது. இதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க மராத்தியர்களை தோற்கடித்து ட்ரீட்டி ஆஃப் சால்பை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தத்தில் வந்து மராட்டியர்களோட ஆட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க. ஆனாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தலையிட்டு வந்தாங்க. இதனால் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்துச்சு. 1803 1805 வரை நடந்தது. இதில் வந்து ஒரு 4 ஒப்பந்தம் போடுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் பசைன், ட்ரீட்டி ஆஃப் தேவ்கான், ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அனம்கான், ட்ரீட்டி ஆஃப் ராஜ்பூர்கட். இந்த 4 ஒப்பந்தமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள பகை வந்து புகஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது பகை வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த மராட்டியர்களை பலவீனப்படுத்த தான் இவங்களோட நோக்கமே. அடுத்து வந்து 3வது ஆங்கிலோ மராத்தா வார் 1817 1819 வரை நடக்குது. பூனா அப்படிங்கிற இடத்துல ஒப்பந்தம் பண்ணுறாங்க. பூனா. இதை வந்து லார்டு ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் வந்து மொத்தமாக மராத்தியர்களை தோற்கடித்து பேஷ்வாஷிப்பை மொத்தமாக ஒழிச்சிடுறாரு. பேஷ்வா ஆட்சியே இருக்கக்கூடாது, பிரிட்டிஷ்காரங்க கீழே தான் மராத்தியர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை போட்டு மராத்தியரோட தேசத்தை வந்து தங்களோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வராங்க. அடுத்து ஆங்கிலோ சீக்கிய வார். சீக்கியர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பஞ்சாபில் வந்து போர் நடக்குது. இதே மாதிரி தான் மைசூரில் போரிட்டு மைசூர் பகுதி, மெட்ராஸ் பகுதி, இது மாதிரி தமிழகத்தை பிடிச்சாங்க, அதாவது தென்னாட்டை பிடிச்சாங்க. அடுத்து பெங்கால் சைடு வந்து இந்த பிளாசி போர், பக்சார் போரில் பிடிச்சாங்க. மகாராஷ்டிரா சைடு, வெஸ்ட்டு சைடு வந்து பார்த்தோம்னா ஆங்கிலோ மராத்திய போர்கள் மூலமாக ஜெயித்தாங்க. அடுத்து நார்த் சைடு பஞ்சாபு, டெல்லி அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஏற்பட்ட போரில் எப்படி கைப்பற்றினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கிலோ சீக் வார், முதல் ஆங்கிலோ சீக்கிய போர் 1845 1846 வரை நடக்குது. லாகூர் ஒப்பந்தம் 1846 வந்து ஒரு கையெழுத்து போடுறாங்க. பிரிட்டிஷ்க்கு கீழே தான் சீக்கியர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சீக்கியர்கள் அதுக்கெலாம் ஒத்துக்கிடாமல் 2வது ஆங்கிலோ சீக் போர் வந்து நடக்குது. 1847 2 வருஷத்தில் நடக்குது. இதில் வந்து சீக்கியர்கள் வந்து சரணடைந்தாங்க. லார்ட் டல்கௌசி பிரபு தலைமையில் வந்து பிரிட்டிஷ்காரங்க சீக்கியர்களை தோற்கடிச்சிட்டாரு. அதாவது சீக்கியர்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இல்லாததுனால பிரிட்டிஷ்காரங்க வந்து ஈஸியாகவே சீக்கியர்களை தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். சீக்கியரோட மத குருவையும் கொன்னுட்டு மொத்தமாக பஞ்சாப் சைடை ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இதுவரை பார்த்திங்கன்னா வடக்க, கிழக்க, தெற்க, மேற்கன்னு சொல்லி எல்லா இடங்களையும் பிரிட்டிஷ்காரங்க வந்து டோட்டலாக இந்தியாவே கைப்பற்றிட்டாங்க. இதில் வந்து பஞ்சாப்னா இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மட்டும் கிடையாது, பாகிஸ்தானில் உள்ள இடங்களும் சேர்த்து தான். ஏன்னா பஞ்சாப் வந்து அவ்வளோ பெரிய மாகாணம், அதாவது மாநிலமாக இருந்தது. ஸோ பாகிஸ்தானையும் சேர்த்து தான் அவங்க கைப்பற்றினாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன போர்னால் பார்த்திங்கன்னா மக்கள் மனசில் வந்து பிரிட்டிஷ்காரங்க மேலே தீராத பகை வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இது எல்லாமே 1857 மொத்தமாக வெடிச்சிருச்சு. அதைத்தான் நாம் வந்து மொத்தமாக 1857 இந்திய பெருங்கிளர்ச்சி அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். அதாவது மொத்தமாக இந்தியாவில் எல்லா இடமும் சேர்த்து நடந்த ஒரே போர், முதல் போர். அதனால் முதல் சுதந்திர போர்னு கூட நாம் சொல்கிறோம். முக்கியமான காரணங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் மெயின்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் தான். மேஜர் காசஸ், முக்கியமாக முதல்ல வந்து பொருளாதார
காரணங்கள் தான். ஒரு நாடு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும்னா அந்த நாட்டிலேருந்து பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பணம் நிறைய இருக்கணும். ஓகேவா? அதனால தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து அதுலேயும் கை வச்சாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. அது மேலே பயங்கரமாக வரி விதித்தாங்க. விவசாயிகள் நிலத்தில் பயிரிடுத பொருட்களுக்கு பயங்கரமாக வரி விதிச்சனால விவசாயிகள் எல்லாம் கோவத்தில் இருந்தாங்க. அப்புறம் கந்து வெட்டிக்காரர்கள் வணிகர் மேலேயும் வரி அதிகமாக வச்சாங்க. இந்த கைவினைப் பொருட்களுக்கு எல்லாமே இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே வரி அதிகமாக போட்டு விலையை உயர்த்திட்டாங்க. பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வர பொருட்கள் எல்லாமே வரியை குறைச்சி இந்தியாவில் விற்பனை செஞ்சாங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் வந்து விலை அதிகமாகவும், பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வந்த பொருட்கள் வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் முதல் முக்கிய காரணம். அடுத்து வந்து அரசியல் காரணம். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி வந்து நம்ம தனியாக படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது வந்து பெரிய டாபிக். அதாவது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நீதித்துறை அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாம் சேர்த்து நம்ம தனியாக பார்ப்போம். இவங்க கொண்டு வந்த இந்த முக்கியமான சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம், அப்புறம் டல்ஹௌசியோட வாரிசிலப்பு கொள்கை, இது எல்லாமே முக்கிய காரணம், அரசியல் காரணங்கள். இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து ஈஸியாக இந்திய மன்னர்களை கைப்பற்றினதுனால அவங்களுக்கு அது மேலே பிடிக்காம கோபத்தில் இருந்தாங்க. அப்புறம் முகலாயர்களுக்கு மரியாதை எதுவுமே கொடுக்கல. அடுத்து சமூக மத காரணங்கள். இந்தியர்களோட மத விஷயத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க தலையிட்டாங்க. 1828 சதியை ஒழித்தாங்க. அதாவது உடன்கட்டை ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனால பிரிட்டிஷ்காரங்க மேலே இந்தியர்கள் வந்து கோபத்தில் இருந்தாங்க. அப்புறம் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 கொண்டு வந்தாங்க. விதவை மறுமணம் கொண்டு வந்ததுனால பிரிட்டிஷ்காரங்க மேலே அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அதெல்லாம் மத பிரச்சனையாக அந்த காலத்தில் இருந்தது. இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து தனிநபர் சார்ந்த பிரச்சனையாகிடுச்சு, விடோ ரீமேரேஜ் எல்லாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து மத பிரச்சனையாக இருந்ததுனால, ஒரு மத போதகர்கள் வைக்கிறதா சட்டம் அப்படின்னு ஒரு நேரம் இருந்ததுனால அவங்க விஷயத்தில் தலையிட்டனால அதுவும் பிடிக்கல. அப்புறம் மிலிட்ரி காசஸ், இராணுவத்தில் வந்து பயங்கரமான ஊழல், ஒரு பதவி உயர்வு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுக்கல, நீதித்துறை வந்து ரொம்ப செலவழிஞ்சது, அதாவது ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுலேயும் முக்கியமாக பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது பொது பணியாளர் சேர்க்கை சட்டம்னு ஒரு 1856 கொண்டு வந்தாங்க. இதன்படி இந்திய போர் வீரர்கள் வந்து வெளிநாட்டு கடல் தாண்டியும் போய் போரிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து கடல் தாண்டி போகிறது வந்து பெரிய அவமானமாக கருதப்பட்டது. அதனால் கடல் தாண்டி யாரும் போக மாட்டாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டாயப்படுத்தினால இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. அப்புறம் ஹையர் போஸ்டிங் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க தான் இருந்தாங்க. இந்தியர்கள் வந்து இல்லை, அதை கொடுக்கல. அதனால் அவங்களும் அடிமட்ட போர் வீரர்களும் போரிட தயாராக இருந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்தியர்கள் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்தது. போர் தொடங்க உடனடி காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வதந்தி தான் முக்கிய காரணம். உண்மை வந்து எப்போவுமே பொறுமையாக தான் பரவும், வதந்தி தான் உடனே பரவும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு புல்லட் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு கன். அந்த கன் வந்து எப்படி சுடணும்னா வாயால் கடித்து அந்த ரப்பரை எடுத்துகிட்டு தான், ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் சுட முடியும். அந்த ரப்பரை கடிக்கும்போது ஒரு கிரீஸ் இருக்கும். அந்த கிரீஸில் வந்து மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் இருக்கதா ஒரு வதந்தி வந்து பரவிச்சு. மாட்டு கொழுப்புனா இந்தியர்களுக்கு வந்து அப்போ மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது வந்து புனிதமாக கருதப்பட்டது. ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்புறம் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்றி அப்படிங்கிறது பிடிக்காது. ஸோ அந்த காலத்தில் வந்து ஹிந்துஸும் முஸ்லீம்ஸ் தான் போர் வீரர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கே பிடிக்காத விஷயம் கொண்டதுனால உடனடியாக யாரும் அதை வந்து கன்னை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதையெல்லாம் எதிர்த்து முதல்ல பாரக்பூரை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் தான் 29 மார்ச் 1857 மேலதிகாரியை சுட்டு கொன்னார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 8 அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்களால் தூக்கிலிடப்பட்டார். இப்படி ஆரம்பித்த போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மே 10 வந்து பெருங்கலகமாக வெடிச்சுது. போர் தொடங்கிய முக்கிய மையங்கள் என்னலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி தான் முதல்ல பார்க்கணும். ஏன்னா டெல்லியில் தான் முகலாய பேரரசர் வந்து இருந்தார். முகலாய பேரரசு ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது.
1857 சின்ன சாம்ராஜ்யமாக சுருங்கிட்டு. ஸோ டெல்லியிலேருந்து வருவோம். டெல்லியில் வந்து பகதூர் ஷா 2 அவர் தான் ராஜாவாக இருந்தார். இவர் வந்து சார் ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவரால் தோற்கடிக்கப்பட்டார். இதில் வந்து முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது எந்த ஊர், எந்த மன்னர், யாரால் தோற்கடிக்கப்பட்டார் இது வந்து பார்க்கணும். ஏன்னா இது வந்து குரூப் 1ல் கேட்டிருக்க கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி. ஸோ அதை மட்டும் சிம்பிளாக பார்த்துட்டு போயிடும். அடுத்து கான்பூர் நானா சாஹிப் அப்படிங்கிற ஒரு தலைமையில் போரிட்டாங்க. நானா சாஹிப் யாருன்னா பேஷ்வா பாஜிராவோ 2வோட தத்துப்பிள்ளை வந்து அது தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை வந்து ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இவர் வந்து போரிட்டார். இவரும் தாந்தியா தோப்பும் போரிட்டாங்க. இவங்களை தோற்கடித்தவர் வந்து சார் காலின் காம்பல் மற்றும் சார் ஹியூக் வீலர். இதில் எல்லா இந்திய மன்னர்களுமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களெல்லாம் தோற்கடிக்க தான் பட்டாங்க. ஸோ நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். அடுத்து லக்னோவில் பெகும் ஹசரத் மஹால் அப்படிங்கிறவர் வந்து போரிட்டாங்க. பிர்ஜிஸ் காதிர் அப்படிங்கிற தன்னோட மகனுக்காக ஒரு ராணியே போரிட்டாங்க. இவங்களையும் காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து தோற்கடிச்சிட்டாரு. அடுத்து ஜான்சினாலே எல்லாருக்கும் தெரியும். ஜான்சி ராணி லட்சுமி பாய். இவங்க வந்து குவாலியரில் தாந்தியா தோப் அப்படிங்கிறவங்கள சேர்ந்து போரிட்டாங்க. இதனால் சார் ஹியூக் ரோஸ் அப்படிங்கிறவங்களால் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்து ஃபைசாபாத். இங்கே வந்து மௌல்வி அகமதுல்லா ஷா அப்படிங்கிற மன்னருக்கு வந்து போரிட்டார். இது வந்து லைட் ஹவுஸ் ஆஃப் ரெபலியன், அதாவது இந்த கழகத்தோட கலங்கரை விளக்கம் என்று சொல்லப்பட்டவர் வந்து இந்த மௌல்வி அகமதுல்லா ஷா. இவர் தலைமையில் வந்து போரிட்டாங்க. ஆனாலும் இவங்களையும் தோற்கடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. மொத்தத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன தான் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கான பவரு, ஸ்ட்ராங்கான பிளானு எல்லாமே வச்சுருந்ததுனால இந்திய மன்னர்களால் பார்த்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியல. இதான் உண்மையான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோகத்துக்கான முக்கியமான காரணங்கள் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பெருசாலாம் நடக்கலை. அங்கே ஒன்றும் தனித்தனியாக தான் நடந்தது, எல்லாமே சேர்ந்து நடக்கலை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா போரிட்டு வந்து விவசாயிகள், இந்த இப்போ சாதாரண ஏழை மக்கள் தான் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு போர்னாலே பாதி என்னென்னு தெரில. ஏன்னா ஜாதி ரீதியாக அவங்க ஒதுக்கப்பட்டதுனால போர்னால் என்னென்னே அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகேவா. அடுத்து ஆயுதங்கள் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை, அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் இது வந்து யாரோட தலைமையிலும் நடக்கலை. எல்லாமே ஒரு ராஜானாலே அவங்களுக்குள்ள ஈகோ தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒன்றா கோஆர்டினேட்லாம் ஆகலை, சும்மா தனித்தனியாகவே போயிட்டு தாங்க. ஒரு கொள்கையே கிடையாது, முக்கியமான நோக்கமே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு கொள்கையே கிடையாது, எல்லாருக்கும் தனித்தனி கொள்கை. நம்மளோட நாடு நமக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்திலே தான் எல்லோரும் போரிட்டாங்க. இதுவே முக்கிய காரணம். இந்துஸ் வந்து இந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கணும், முஸ்லீம் வந்து முகமதியன்ஸ் அப்படிங்கிற நாட்டையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்ச பிறகு மொத்த பவரையும் பார்த்திங்கன்னா ராணியே எடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் நீங்கள் யாரும் கவர்னர் மூலமாக ஆட்சி செய்யக்கூடாது, இனிமேல் வந்து ராணியே நேரடியாக ஆட்சி செய்தாக அறிவித்தாங்க. அதாவது கவர்னருக்கு பதிலாக பிரதிநிதி, அதாவது வைஸ்ராய் அப்படிங்கிற பதவியை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யாருன்னா லார்டு கேனிங். இவர் தான் கடைசி கவர்னரும் முதல் வைஸ்ராய், அதாவது முதல் பிரதிநிதியும் இவர் தான். விடி சாவர்கர், அதாவது சாவர்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போரை பற்றி, இது வந்து முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறார். இது மூலமாக பார்த்தோம்னா 1857க்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்களோட டோட்டல் கண்ட்ரோலுக்கு இந்தியா வந்து வந்துருச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டோட்டல் கண்ட்ரோலும் ராணியோட கண்ட்ரோலுக்கு டைரெக்டாக போயிடுச்சு. இந்த ராணியோட கண்ட்ரோலுக்கு போனதுனால வெள்ளையர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்ட்ரைக் வந்து ராணிக்கு எதிராக பண்ணுறாங்க. பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. இதுக்கு பேர் ஒயிட் மியூட்டினி, வெள்ளை கழகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதுவரை நாம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா பிரிட்டிஷ்காரங்க, அதாவது டோட்டல் யூரோப்பியன்ஸ் யாரெல்லாம் போர்ச்சுகீசியர்கள், டேனிஷ், அப்புறம் டச்சு, ஃப்ரெஞ்சு, இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். பிரிட்டிஷ்காரங்க எல்லோரும் எப்படி தோற்கடித்து அவங்க ஸ்ட்ராங்கான பவராக உருவானாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். பிரிட்டிஷ்காரங்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் ஏற்பட்ட கர்நாடக போர்களை பற்றி பார்த்தோம். அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இந்திய மன்னர்களுக்கும் நடுவில் நடந்த போரான பிளாசி போர், பக்சர் போர், மைசூர் போர், மைசூர் போர், மராத்திய போர், சீக்கிய போர்,
இது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் இந்திய அளவில் டோட்டலாக நடந்த 1857 போர் பற்றியும் பார்த்துட்டோம். இதுவரை பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி இந்தியாவை டோட்டல் கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இனி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கிளர்ச்சிகள், அடுத்து சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இந்த 19th century, இது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அப்புறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா மெயின்ஸ் டெஸ்ட்டு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இதே மாதிரி கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.